ராத்திரி சரியா 11 மணிக்கு இத திருட போறாங்கன்னு பிரசாந்த் பேசினதை நான் கேட்டேன். சாரதா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம், நான் ஷூர். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன் லிமிட்டை தாண்டாத. என் லிமிட் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஹாய், உன்னோட இந்த ஃபியான்சே இருக்கானே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தரோட ஃபியான்சேவா, அதாவது பாய் ஃப்ரெண்டா இருந்தான். ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு பாய் ஃப்ரெண்டா இருந்திருக்கான் இவன். இந்த செக்ரட்டரி இன்சார்ஜ் ஹீனா செம்ம ஹாட்னு நினச்சா நமக்கே ஆப்பு வைக்கிறாளே. இந்த பணக்காரி வீட்டை பொண்ணை எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஹே செல்லம், அவ சொல்ற எதையுமே நீ கண்டுக்காத. டோன்ட் worry her. அவ பிளடி செக்யூரிட்டி இன்சார்ஜ். நம்மளெல்லாம் கவர் பண்ண அவ என்ன வேணாலும் செய்வா. ஹீனா மேடம், என்னாச்சு? யாரும் நகராதீங்க. எல்லாரும் அந்தந்த இடத்துல இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன்.
இந்த டைமண்ட் எங்க போச்சு? ஹேண்ட்ஸ் அப். நீ இந்த நாட்டையே விக்க பாக்குறியா? இல்ல, நான் நாட்டெல்லாம் விற்க பார்க்கல. நான் பணம் சம்பாதிக்க தான் ஆசைப்பட்டேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. என்கிட்டயே போய் சொல்றியா? உண்மையை சொல்லு. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. இன்னைக்கு இந்த பார்ட்டில இருந்து வைரத்தை திருடிட்டு வர மட்டும்தான் என்ன அனுப்புனாங்க. சர்க்கார், நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சுட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, அந்த ஃபோன் காலை எதுக்காக வீட்ல இருந்து பேச சொன்னீங்க? ஏன்னா நீ பேசுறத யாராவது கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? அந்த மிகப்பெரிய சக்தி. நம்ம மாஸ்டர் பிளான அவன் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்ததை அவன் பார்த்துட்டான். அதனாலதான் திட்டம் போட்டு என்னை இப்படி அனுப்பி வச்சிட்டான். இவன் தான் அந்த 5வது அசுரனை நான் நம்பணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கணும். ஆனா இல்ல, அசுரர்களோட அந்த சர்க்கார் இந்த சேஷ நாகினிய முட்டாளாக்க பார்த்திருக்கான். இவன் ஒரு சாதாரண திருடன், கவர்மெண்ட்டை ஏமாத்தி அதிகமா சம்பாதிக்க பார்க்குற ஒரு மோசமான திருடன். உண்மையிலேயே நம்ம நாட்டை விற்கிறவன், நாட்டோட தேச துரோகி. அவன் திட்டம் போட்டு என்னை அவன் கிட்ட இருந்து பிரிச்சுட்டான். அப்படின்னா நான் தான் சேஷ நாகினிங்கிறது கண்டிப்பா யாருக்கோ தெரிஞ்சிருக்கணும். அவங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அதனாலதான் நான் இங்க இருக்கேன். இவன் நான் தேடி வந்த அசுரன் இல்ல. அப்ப உண்மையான 5வது அசுரன் யாரு? சர்க்கார், மாஸ்டர் மைண்ட், எல்லாரும் உங்களை அசுரன்றாங்க, தேச துரோகின்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டு போகட்டும். நான் நாட்டை வித்தது உண்மைதான். ஏன்னா இந்த நாடு எனக்கு எதுவுமே பண்ணல. ஆனா இந்த பார்ட்டியில என்னோட ஆர்மி ஆபீசர் அண்ணன், என்னோட போலீஸ் அண்ணனும் இருக்காரு. 2 பேரும் நாட்டுக்காக உயிரை கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க 2 பேரும் கரனை பிடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா பிடிக்க முடியாது. இன்னைக்கு எனக்கு 2 பிளான் இருக்கு. இன்னைக்கு கரனால அந்த டைமண்டை திருட முடியலன்னா என்னோட 2வது ஆள் அவனுக்கு பதிலா அந்த டைமண்டை திருடுவான். இன்ஸ்பெக்டர் சார், நீ யாருன்னு சொல்லு. யாரா நீ? யாரா உன்னோட சர்க்கார்? பதில் சொல்லு. யார் சொல்லி நீ இந்த வேலையை பார்க்குற? சொல்லு. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். என்ன டைமண்ட் எடுத்துட்டு வர சொன்னாங்க. இவனை எடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவனா வாயை திறந்து எல்லா உண்மையும் சொல்ற வரைக்கும் இவன் நம்ம கிட்ட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த கரண் எங்க திடீர்னு காணாம போயிட்டான்? கரண் காணுமா? சரி மிஸ்டர் ரிஷப், நீங்க வெளியே தேடுங்க, நான் உள்ள தேடுறேன். அக்கா, அந்த பிரசாந்த் நம்மள ஏமாத்திட்டான். நல்லா நம்மள முட்டாளாக்கிட்டான். நாம போக வேண்டிய இடம் வேற, ஆனா இப்ப நம்ம வந்திருக்கிற இடம் வேற. அவன் கண்டிப்பா ஏதோ பெருசா பண்ண போறான்னு நினைக்கிறேன். நாம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சாகணும். அவன் செய்ய போறது தடுக்கணும். ஆனா நாம எங்க போறது? எப்படி அவனை தடுக்கிறது? அக்கா, அவன் நம்ம நாட்டுல ஏதாவது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவானு பயப்படுறேன். அவன் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சீக்கிரமா பண்ண போறான்க்கா. அந்த அசுரன் என்ன பண்ண போறான்னு நம்ம எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது?
இன்னைக்கு எல்லாரையும் மென்டலாக்கி நான் என்னோட பெரிய பிளானை இருக்கிறதுலையே பெரிய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஏன் ஆள் அங்கே இருந்து ஏகப்பட்ட பசங்களோட கிளம்பிட்டான். பசங்க வர்ற பஸ் தண்ணியில மூழ்கினதும் டமால். பஸ்ஸில் இருக்கிற ஆபத்தான விஷமும் தண்ணியில கலந்துரும். அதுக்கப்புறம் நாடு முழுக்க அங்கே மரணங்கள் நடந்து நாடே அழியும். இந்த நாட்டை நான் அழிக்காம விட மாட்டேன். என்னோட மிஷன் இப்போ ஆரம்பமாக போகுது. டிரைவர் என்னாச்சு? வண்டியோட பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. அக்கா, இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவங்க பிளான் என்னவா இருக்கும்? யஷ். ஹலோ யஷ். சாரதா, நீ எங்க இருக்க? எவ்வளவு நேரம் நான் கால் பண்றேன். அது நான் உங்களையும் காணோம். அந்த பிரசாந்தம் கால் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டான். பிரசாந்தா எங்க போயிருக்கான்? ஐ ஹேவ் நோ ஐடியா. அவன் போன்ல பேசிட்டு எங்கேயோ போயிட்டான். என் தங்கச்சி வேற அவனுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. பிரசாந்த் அங்க இல்லையா? அவன் இங்க எங்க கூடவும் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் எங்க போயிருப்பான்னு ஏதாவது தெரியுமா? அவன் போன்ல பேசும்போது ஏதோ தாமிரபரணி சொல்லிட்டு இருந்தான். அதனால எங்க போயிருக்கானே தெரியல. என்ன தாமிரபரணியா? அக்கா, அப்போ பிரசாந்த் அந்த அசுரனை பார்த்துட்டான். அவங்க தாமிரபரணி ஆத்த பத்தி பேசியிருக்காங்கன்னா அப்படின்னா அவங்க மறுபடியும் அந்த ஆத்துல விஷத்தை கலக்க போயிருப்பாங்கன்னு தோணுதுக்கா. நம்ம சீக்கிரம் அங்க போகணும். மிஸ்டர் கரண், மிஸ்டர் கரண், மிஸ்டர் கரண், உங்களுக்கு என்னாச்சு? இதெல்லாம் செஞ்சது யாரு? மிஸ்டர் கரண், ஐ திங்க் ஹிஸ் கான் மேட். அவங்க ஆள் என்கிட்ட தான் இருக்கானா இவர் அவர் இல்லை. இந்த ஆள் வந்து வேற. We will have to find out. இந்த பஸ் மூலமா ஆத்துல விஷத்தை கலக்க பாக்குறாங்க. அக்கா, நீங்க இங்க இருந்தே அந்த பஸ்ஸை புடிங்க. நான் கிட்ட போய் பாக்குறேன்.